ஹலோ சில்ட்ரன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா ராபின்சன் க்ரூசோஸ். ஓகே, ராபின்சன் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர் நேம் தான் ராபின்சன் க்ரூசோஸ். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஒரு தைரியமான ஒரு இளைஞன். இவருக்கு வந்து அட்வென்ச்சர்ஸ், அதாவது ரிஸ்க்கான திங்ஸ்லாம் ரொம்ப கடினமாக ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் செய்கிறவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவருக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் இது மாதிரி செய்கிறதுலாம் ரொம்ப பிடிக்குமா. இவருக்கு வந்து 19 வயசு தான் ஆகுது. ஹி வாஸ் 19 இயர்ஸ் ஓல்டு. அப்போ 19 வயசாக இருக்கும் போதே அவர் வந்து அவங்க வீட்டை விட்டு வந்து கடல் பயணம் மேற்கொள்கிறாரு. ஒரு நாள் வந்து அவர் கடலில் போயிட்டுருக்கும்போது அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு புயல் வந்து இவருடைய படகுலேருந்து விழுந்துட்டார். ஸோ அந்த படகுலேருந்து விழுந்தோடனே எப்படியோ ஸ்விம் பண்ணி ஒரு தீவு அடையிறாரு, ஐஸ்லாண்டை அடையிறாரு. ஓகேங்களா. அப்போ வந்து அவர் அந்த ஐலாண்டை ரீச் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே டயர்டாகி அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு அந்த மணல்லையே. அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது அவரை சுற்றி யாருமே இல்லையா. ஒரே ஒரு லிட்டில் டாக் அப்படின்னா நாய் மட்டும்தான், ஒரே ஒரு சின்ன நாய் மட்டும்தான் இருக்குதாம். அவங்க 2 பேரும் மட்டும் அந்த பிளேஸில் தனியாக இருக்காங்களாம். ஓகேங்களா. இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இவர் தான் ராபின்சன். இவர் கூட ஒரு நாய் மட்டும் தனியாக இப்படி இருக்காங்களாம். ஓகேங்களா. ராபின்சன் வந்து அந்த ஐலாண்டில் அந்த புரோக்கன் ஷிப் மூலிமா வந்திருக்காரு. அவர் வந்த ஷிப் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அந்த உடஞ்ச ஷிப்பில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தேவையான கொஞ்சம் உணவுகள் இருந்திருக்கு. அதாவது அவர் வந்து அந்த ஐலாண்டில் ஒரு உடஞ்சி போன ஷிப்பு வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அந்த ஷிப்பில் இருக்கிற ஃபுட்டு, இவருக்கு தேவையான கொஞ்சம் உணவுகள் கிடைக்கிது. அப்புறம் அந்த ஷிப்பில் கன் அப்படின்னா துப்பாக்கி அதுக்கு கிடைக்கிது. அப்புறம் கொஞ்சம் உடைகளும் கிடைக்கிது, கொஞ்சம் டூல்ஸும் கிடைக்கிது. ஓகேங்களா. அதெல்லாம் வந்து அவர் அந்த ஷிப்பில் இருந்து எடுத்துக்கிறாரு. அப்புறமேட்டு அவர் வாழ்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் தான். அதனால இவர் வந்து ஒரு டென்ட் போடுறாரு. ஓகேங்களா. டென்ட் எல்லோரும் பார்த்துருக்கீங்க தானே, ஒரு முக்கோண ஷேப்பில் போடுறது தான் அது. அப்படி தான் இருக்கும் அந்த டென்ட்டு. அதில் வந்து கொஞ்சம் நல்லா வசிக்கிறாரு. ஹீ கவுண்டட் டேஸ் ஆன் த வுட்டன் கிராஸ். இவர் எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேலண்டர் மாதிரி ஒரு வுட்டில், அதாவது மரத்தில் ஒவ்வொரு நாட்களாக குறிச்சிக்கிட்டே வராரு. ஓகேங்களா. அந்த ஐலாண்டில் இவர் சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிட்டாரு அப்படின்னா, கோட் அப்படின்னா ஆடுகள், ஹேர்ஸ் அப்படின்னா முயல், இதெல்லாம் ஷூட் பண்ணி இவர் சாப்பிட்டுட்ருக்காரு. ஒரு நாள் வந்து இவர் வந்து ஒரு ஸ்மால் போட்டையும் மேக் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஒரு நாள் வந்து ராபின்சன் வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட், அதாவது காலடி தடத்தை வந்து மனிதன் மாதிரியே மனுஷனோட ஒரு காலடி தடத்தை பார்க்குறாரு அந்த ஐலாண்டில். அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. 2 இயர்ஸாக வந்து நம்ம இங்கே தான் இருக்கோம். இப்போ வந்து யாரோ இந்த தீவில் இருக்காங்க அப்படின்னு வந்து இவர் வந்து ஷாக் ஆகி பார்க்குறாரு. அப்போ ஒரு நாள் வந்து சம் ட்ரைபல், அதாவது காட்டுவாசிகள், ட்ரைபல் மென் சேசிங் எ யங் மேன், அதாவது பழங்குடியினர். ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு சின்ன பையனை வந்து துரத்திட்டு வரதை பார்க்குறாரு. அப்புறமேட்டு அந்த சின்ன பையனை வந்து இவர் காப்பாற்றுறாரு, ஷூட் பண்ணி காப்பாற்றுறாரு. அந்த ட்ரைபல் மேன் வந்து இவர் ஷூட் பண்ணதை பார்த்தோன்னே அந்த பழங்குடி மக்கள் வந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பழங்குடியினரை காப்பாற்றின பையன் பேர் வந்து ஃப்ரைடே. அவர் காப்பாற்றுறனால அவருக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்னு அவர் பேர் வைக்கிறார். ஒரு வழியாக அந்த ஐலாண்டில் இவனுக்கு ஒரு ஹியூமன் ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. அப்புறம் ராபின்சன் வந்து அந்த ஃப்ரைடேக்கு வந்து இங்கிலீஷ் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத சொல்லித்தராரு. அதுக்கப்புறம் எப்படி ஷூட் பண்ணுறது, எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது எல்லாமே, ஒரு ஹியூமனுக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ராபின்சன் அந்த ஃப்ரைடேக்கு சொல்லித்தராரு. ஒரு நாள் வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து கேனிபிள்ஸை வந்து கேனிபிள்ஸ் வந்து சம் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் இவர் வந்து சேவ் பண்ணுறாரு. ஓகேங்களா. கேனிபிள்ஸ் அப்படின்னா
ஹியூமன்ஸை இந்த க்ளோசரியில் பாருங்கள், மனிதர்களே அடித்து சாப்பிட்றவங்க தான் கேனிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேனிபல்ஸ் வந்து நிறைய மனுஷங்களை கொன்று சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ராபின்சனும் ஃப்ரைடேவும் சேர்ந்து இவங்க சில மனிதர்கள் எல்லாம் காப்பாற்றுறாங்க அவங்கக்கிட்ட இருந்து. அதில் வந்து ஃப்ரைடேவோட ஃபாதரையும் இவர் காப்பாற்றிருக்காரு. அதோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் வந்து அங்கேயே ராபின்சனும் ஃப்ரைடேவும் கொஞ்ச நாள் அந்த ஐலாண்ட்லேயே வசிக்கிறாங்க. அனதர் டே ஃப்ரைடே இன்ஃபார்ம்டு ராபின்சன் அபவுட் த ஷிப். ஒரு நாள் அடுத்த நாள் வந்து ஃப்ரைடே வந்து ராபின்ஸ் கிட்ட ஒரு ஷிப்பை பற்றி சொல்கிறாரு. அந்த ஷிப்பை வந்து 2 பேர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. வாட்ச் பண்ணி அங்கே அந்த கேப்டனை பற்றி சொல்கிறாங்க. ஆஃப்டர் கில்லிங் சம் ரெபல்ஸ் ராபின்சன் ஃப்ரைடே அண்ட் த கேப்டன் ரீடுக் த ஷிப். அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர்த்த கொன்னதுக்கப்புறமேட்டு இவங்க இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாங்க. ராபின்சனும் ஃப்ரைடேவும் இந்த ஐலாண்டை விட்டு கிளம்புறாங்க. எவ்வளோ நாள் கழிச்சு அப்படின்னா 28 இயர்ஸ் 2 months 19 டேஸ்க்கு அப்புறமேட்டு அந்த ஷிப்பை கண்டுபிடிச்சி இவங்க 2 பேரும் மறுபடியும் இங்கிலாண்டுக்கே கிளம்பி போகிறாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? வாங்க இப்போ க்ளாசரி பார்க்கலாம். க்ளாசரியில் அட்வென்ச்சர் அப்படின்னு நம்ம நிறைய சொன்னேன்ல, அன்எக்ஸ்பெக்டட் அண்டர்டேக்கிங், ரிஸ்க்கான திங்ஸை வந்து மேற்கொள்கிறவங்கள தான் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளோர் அப்படின்னா ஒரு பிளேஸ் ட்ராவல் த்ரூ த ஒரு இடம் என்னன்னே தெரியாத ஒரு பிளேஸ்க்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அந்த பிளேஸில் நிறையா லேர்ன் பண்ணிக்கிறதா எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டென்ட் அப்படின்னா ஒரு ஷெல்டர், ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு துணியை வச்சு கட்டுறது அப்படி அதுதான் டென்ட்டு. ட்ரைபல் அப்படின்னா பழங்குடியர். ஓகேங்களா? கேனிபல்ஸ் அப்படின்னா மனிதர்களே வேட்டையாடி சாப்பிட்றது தான் கேனிபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரீபில்ஸ் அப்படின்னா பீப்புள் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் த அத்தாரிட்டி. ஒரு அத்தாரிட்டிக்காக பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவங்கள தான் ரீபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரைட்டன் அப்படின்னா அஃப்ரைடு, ஆச்சரியப்பட்டு போகிறது. ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.